துபாயிலேருந்து கிளம்புன ஒரு சார்ட்டர் பிளேன், ஒரு ப்ரைவேட் பிளேன் வந்து நிக்காக்ரோ அப்படிங்கிற ஒரு லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிக்கு போகிறதா இருந்துச்சு. ஸோ திடீர்னு மிட் ரூட்டில் வந்து அதை வந்து ஃப்ரான்ஸில் போய் தரையிறக்கிட்டாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் ஏர்போர்ட்டில் கிட்டத்தட்ட 4 நாள் அந்த பிளேன் அங்கேயே இருந்துச்சு. ஸோ அந்த பிளேனில் ஒரு 300 பேர் போயிருக்காங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட 270 பேருக்கு மேலே இந்தியன்ஸ், லைக் மோஸ்ட்லி இந்தியன்ஸ், அதுவும் பர்டிகுலராக சில ஸ்டேட்டை சேர்ந்த இந்தியன்ஸ். ஸோ என்ன ஏது அப்படின்னு நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் அஃபிஷியல்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் வந்து இந்த பிளேனில் ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணுறதா எங்களுக்கு ஒரு சஸ்பெக்ட் இருக்குது, அதனால தான் பிளேனை வந்து நாங்கள் வந்து டேக் ஆஃப் ஆகாமல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளேன் இந்த இந்த ஃப்ளைட்டை வந்து டாங்கி ஃப்ளைட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அப்போ லீக் ஆச்சு. லைக் இதில் வந்து இல்லீகலாக யூஎஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்காக அவங்க வந்து நிக்காக்ரோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு லாட்டின் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வருது. ஸோ ஒரு 4 நாளுக்கு அப்புறம் வந்து 4 நாள் வந்து ரொம்ப பரபரப்பாக போச்சு. நிறையா லாயர்ஸ், ஜட்ஜஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரையும் இன்ட்ராகேஷன் பண்ணாங்க, அவங்களோட பாஸ்போர்ட், அவங்க விசா எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ 4 நாளுக்கு அப்புறம் ஒரு 250, ஒரு 10 பேர் வந்து 10 இந்தியன்ஸ் வந்து அங்கே அசைலம் வாங்கிட்டாங்க. ஸோ 250 பேரோட அந்த பிளேன் வந்து அங்கேருந்து மும்பைக்கு வருது. ஸோ இன்ட்ராகேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. டெய்லி நிறைய நியூஸஸ் வந்துட்டுருக்கு. இன்னும் ஃபுல்லாக வந்து விசாரிக்கல அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரான்ஸில். இதே டைமில் 4 பிளேன் இதே மாதிரி நிக்காக்ரோ அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்கு, இல்லீகலாக, லைக் டாங்கி ஃப்ளைட்டாக போயிருக்கு அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டாங்கி ஃப்ளைட் அப்படின்னா என்னது, இந்த டாங்கி ரோட் அப்படின்னா என்னது, ஏன் வந்து மக்கள் இதை சூஸ் பண்ணுறாங்க, ஏன் மக்கள் வந்து இல்லீகலாக இந்த மாதிரி ஸோ கால் டெவலப் கண்ட்ரிஸ்க்கு போக ட்ரை பண்ணுறாங்க. அது மாதிரி நான் சொன்ன மாதிரி பர்டிகுலராக சில ஸ்டேட்டை சேர்ந்த நிறைய மக்கள் தான் வந்து இந்த டாங்கி ஃப்ளைட்டை சூஸ் பண்ணுறாங்க. அது எந்தெந்த ஸ்டேட்ஸ், ஏன் சூஸ் பண்ணுறாங்க, அப்படி இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த டாங்கி ஃப்ளைட், டாங்கி ரோடு அப்படின்னா என்னென்னா, ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி, அது எஸ்பெஷலாக ஒரு டெவலப் கண்ட்ரிஸாக இருக்கும், அங்கே வந்து இல்லீகலாக போக நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இது டினோட் பண்ணுது. யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், கனடா இருக்கட்டும், இந்த மாதிரியான டெவலப் கண்ட்ரிஸ், லைக் இங்கெல்லாம் போனால் நல்லா இருக்கும் லைஃப் அப்படின்னு நினைப்பாங்க, நல்லா எஜுகேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்காக லீகலாக இல்லாமல் இல்லீகலாக போகக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டாங்கி ஃப்ளைட்டுன்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு டெஸ்டினேஷன் கண்ட்ரி ஒன்று இருக்குது, லைக் யூஎஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ யூஎஸ்க்கு வந்து டைரெக்டாக போகிறது ஒரு லீகலான ரோட். பட் அது மாதிரி இந்த டாங்கி ரோட் அப்படிங்கிறது எப்படின்னா, லைக் மல்டிப்புளான கண்ட்ரீஸில் நிற்பாங்க, டைரெக்டாக யூஎஸ் போகாமல் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு சவுத் நிறைய ரூட்ஸ் போய் கடைசியாக அவங்களோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம். நான் இதை டாப்பிக்கை பற்றி பேசுகிறது, நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ் சொல்லுது. லைக் 2023 மட்டும் யூஎஸ்குள்ளே இல்லீகலாக போக நினச்ச இந்தியன்ஸோட நம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? 97,000. ஷாக்கிங். இதோட ஷாக் என்னென்னா, 97,000ம் யூஎஸ் பார்டர் போலீஸால் பிடிக்கப்பட்டு திரும்ப இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டாங்க. ஸோ யாருமே யூஎஸ்குள்ளே போகலை. ஸோ இதுதான் ஃபேக்ட். பட் இவ்வளோ தெரிஞ்சும் இவ்வளோ டேஞ்சரஸான ஒரு விஷயம், பிகாஸ் இது வந்து லைக் ஒரு நாள் இல்லை ஒரு மாதத்தில் முடியக்கூடிய ஒரு ரூட் கிடையாது. பார்த்து சில வருஷக்கணக்காக ஆகுமா அவங்களோட அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷன் கண்ட்ரிக்கு ரீச் ஆகிறதுக்கு. பிகாஸ் ஒரு பெரிய ஜங்கிளில் நம்ம கிராஸ் பண்ண வேண்டியிருக்கலாம், டெசர்ட்டை கிராஸ் பண்ண வேண்டியிருக்கலாம், ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் இருக்கலாம், ஃபுட் இல்லாமல் நிறைய நாள் இருக்கலாம், கேங்ஸ்டர்ஸ் கூட மாட்டிக்கலாம், ட்ரக்ஸ் ஸ்மக்லர்ஸு, கொக்கைன் அதெல்லாம் பண்ணக்கூடிய அந்த ரூட்டில் எங்கேயாவது போய் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம போவோமா அப்படிங்கிற எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது, யாருமே கேரண்டி கொடுக்க முடியாது. பட் ஸ்டில் நிறையா பேர் வருஷம் போயிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆகுது, ஏதாகுது அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியுமா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரில. ஒரு விஷயம், ஒரு பர்டிகுலர் ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தேன், இந்த மாதிரி நியூஸஸ் வந்து மாதம் வந்துகிட்டே இருக்குமா பேப்பரில். எத்தனை பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க? இந்த ஒரு ஃப்ரான்ஸில் ஒரு பிளேனை கிரவுண்ட் பண்ணிட்டாங்க, அதில் இவ்வளோ இந்தியன்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கப்புறம் தானே நானே இதை பற்றி பேச ஆரம்பித்தேன். அது மாதிரி எனக்கே தெரியாதுல்ல. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? பட் இந்த மாதிரி விஷயங்கள் மாதம் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தவங்க வந்து பர்டிகுலர் பீப்புளை வந்து இல்லீகலாக போக நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வருது. இதுக்கு முக்கியமான காரணம் ஏன், லைக் இந்தியன்ஸ் ஏன் இவ்வளோ டெஸ்பரேட்டாக ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? மொதல் விஷயம் ஒரு ஃபேசினேஷன். ஃபாரின் போயிட்டா செட்டில் ஆகிடலாம், ஃபாரின் போயிட்டா ஒரு நல்ல லைஃப், நிறைய சம்பாதிச்சிடலாம். லைக் ஃபாரின் போனால் நிறைய சம்பாதிக்கலாம், பட் ஃபாரினில் போய் எந்த வேலை பார்த்தாலும் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியோட ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல. ஃபாரினில் போனாலே நம்ம வந்து பணக்காரன் ஆகிடலாம், ஃபாரினில் நல்ல எஜுகேஷன், நல்ல ஹெல்த், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால லைக் நம்ம கூட இருக்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒருத்தவங்க போயிருப்பாங்க, அவங்க லைஃப் நல்லா பெட்டர் ஆக நமக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு ஆசை வரும்ல.
நம்மளும் அங்கே போகணும் அப்படின்னு. பட் லீகலாக என்ன பிரச்சனை, பெரிய பெரிய டெவலப் கண்ட்ரீஸ்லாம் நிறையா ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் நம்மளால் வந்து விசா அப்ளை பண்ண முடியும். கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் விசா ரூல்ஸ் இருக்கும், இட் வில் டேக் இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால மக்கள் இல்லீகலான ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி பர்டிகுலராக சில ஸ்டேட்டை சேர்ந்த இந்தியன்ஸ் தான் நிறைய இதை பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட் அப்படிங்கிற பார்க்கும்போது குஜராத் இருக்கட்டும், லைக் பஞ்சாப் அண்ட் ஹரியானா இப்போ ரீசெண்டாக. ஸோ இந்த பர்டிகுலராக 3 ஸ்டேட்டில் தான் நிறையா பீப்புள் வந்து இந்த மாதிரி ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும், இந்த இல்லீகல் இந்த டாங்கி ரூட்டை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. எத்தனை பேர் இப்போ தேட்டரில் ஓடிட்டு இருக்க துன்கி மூவி பார்த்துருக்கீங்க? ஷாருக் கான் நடிச்சது டாங்கி ரூட், அது டாங்கி ஃபைட்டை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான், இல்லீகல் இமிக்ரேஷன் பற்றியான ஒரு ஸ்டோரி தான் அது. அது மாதிரி துல்கர் சல்மான் நடித்த ஒரு மூவி, அதுவும் வந்து இந்த மாதிரி இந்த இல்லீகல் இமிக்ரேஷனை பற்றியான ஒரு விஷயம். லைக் அவர் வந்து காம்ரேட் இன் அமெரிக்கான்னு நினைக்கிறேன், சிஐஏ சம்திங், அந்த மூவியும். ஸோ இந்த மூவிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும், எவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு விஷயம், எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஏன் அதை சூஸ் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி வந்து மிடில் கிளாஸ் இந்தியன்ஸ் வந்து அது ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனும் உங்களுக்கு அந்த மூவியில் கிடைக்கும். ஸோ எப்படி இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம அந்த டிசைர், லைக் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும். ஸோ இதுக்குன்னே நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அவங்களே வந்து ஒரு ப்ரைவேட் பிளேனை ஹையர் பண்ணி அதில் வந்து இந்த இல்லீகலாக போகிறதுக்கான மக்கள் எல்லாரும் ஏற்றி அவங்களே வந்து இங்கேருந்து கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு எவ்வளோ, அஃப்கோர்ஸ் இதில் நிறைய மணி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, எவ்வளோ சங்க் ஆஃப் மணி சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் மறக்காமல் சொல்லேன். உண்மையிலே ரொம்ப ஜாஸ்தியான ஒரு அமௌண்ட், பிகாஸ் இது வந்து ஒரு கேரண்டி இல்லாத ஒரு விஷயம். நம்ம போய் ரீச் ஆகுமானே தெரியாது. ஸ்டில் நம்ம மக்கள் வந்து நிறைய பே பண்ணி போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், கொஞ்சம் ஒரு டூரிஸ்ட் விசா கிடைக்கிறது வந்து ஒரு ஈஸியான ஒரு விஷயம். நிறைய கண்ட்ரி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும் டூரிஸ்ட் விசாவில், போனோடனே எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், நிறையா டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் ஏஜென்ட்ஸ் என்ன ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க பார்க்கும்போது, இந்த மாதிரி நீங்கள் வந்து டாங்கி ரூட் எடுக்க போகிறீங்கன்னா வந்து எந்த கண்ட்ரியோ அந்த பக்கத்தில் இருக்க நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து நீங்கள் போயிட்டு வாங்க, ஒரு டூரிஸ்ட்டாக போய் விசிட் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம பாஸ்போர்ட்டில் நம்ம இதுக்கு முன்னாடி எந்தெந்த கண்ட்ரிலாம் போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கும். ஸோ இமிக்ரேஷன் அத்தாரிட்டிஸ் வந்து நம்மளை பார்க்கும்போது ஒரு ஜென்யூனான ஒரு ட்ராவலர், ஸோ உண்மையிலேயே ஒரு ட்ராவலர் நம்ம கண்ட்ரிக்கு வந்திருக்காரு அப்படின்னு தான் தெரியணுமே தவிர ஃபோக்கஸ் வந்து ஒரு இல்லீகலான ஒரு விஷயமா தெரிஞ்சிடக்கூடாது எந்த ஒரு இமிக்ரேஷன் அத்தாரிட்டிஸ்க்கும். ஸோ அதனால இந்த ஏஜென்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது இந்தியாவிலேருந்து நம்ம போகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேபாள், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான இடத்துக்குலாம் நீங்கள் போயிட்டு வாங்க ஃபர்ஸ்ட்டு, அது வந்து உங்கள் ட்ராவல் ஹிஸ்ட்ரியில் வரட்டும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இமிக்ரேஷன் அத்தாரிட்டிஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், ஸோ இந்த ட்ராவல் தேவையான ஃபேக் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேக் ஐடிஸாக இருக்கட்டும், ஃபேக் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த ஏஜென்ட்டே வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அது மாதிரி அவங்க கம்மியான லக்கேஜை கொண்டு வாங்க, நம்ம நிறையா போட்டில் ட்ராவல் பண்ணுவோம், பெரிய பெரிய ஜங்கிள்லாம் ட்ராவல் பண்ணுவோம், ஸோ அதனால் கம்மியான லக்கேஜே வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம நல்லா மக்கள் கேட்பாங்கள்ல, என்னால் வந்து கேரண்டியாக நான் போய் சேருவேனான்னு எனக்கு தெரியாது, பட் ஏன் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்களாம், நாங்கள் வந்து லாயர் கூட ஹையர் பண்ணியிருக்கோம், ஒருவேளை நீங்கள் வந்து பார்டரில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்ப எப்படி ஹோம் கண்ட்ரி கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு லாயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் அது கூட ஒர்ரி பண்ண வேணாம். ஸோ இந்தளவு அவங்க கேரண்டி கொடுக்குறதுனால தான் நம்ம மக்கள் இண்டிவிஜுவலாக ஓவரால் எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னா, லைக் இல்லீகல் இமிக்ரேஷனுக்கு அவங்க வந்து 20 lakhsலேருந்து 80 lakhs பெர் பேசஞ்சர் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நான் ரூட் மட்டும் காமிச்சிடுறேன், லைக் எப்படி இது. ஸோ இந்தியா, ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து துபாய் போவாங்க. ஸோ இங்கே இருக்குது துபாய், இந்த துபாய். ஸோ துபாயிலேருந்து நேராக இந்த இதான் லாட்டின் அமெரிக்கன், ஸோ சவுத் அமெரிக்கன். ஸோ யூஎஸ்குள்ளே இல்லீகலாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மெயினாக சூஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து இதுதான். ஸோ இந்தியாவிலேருந்து கிளம்பி லைக் துபாய் போய் துபாயிலேருந்து ஏதாவது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போவாங்க. அங்கேருந்து டேரெக்டாக ஒன்று மெக்சிகோ போகலாம், இல்லைன்னா துபாயிலேருந்து டேரெக்டாக இங்கே ஏதாவது ஒரு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி சூஸ் பண்ணாங்க. இப்போது ரீசெண்டாக வந்து நிக்காக்ரோ அப்படிங்கிற பிளேஸ் தான் இருக்குது, சாரி ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ நிக்காக்ரோ அப்படிங்கிற இந்த பிளேஸ். ஸோ இங்கேருந்து பை ரோடு மூலிமா அவங்க வந்து பக்கத்தில் இங்கே இந்த இதெல்லாம் ட்ராவல் பண்ணி இங்கே ஏதோ ஒரு டேஞ்சரஸான ஒரு ரூட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ட்ராவல் பண்ணி மெக்சிகோவில் ரீச் ஆகி இங்கேருந்து பார்டர் வழியாக கிராஸ் பண்ண போவாங்க. பட் ரொம்ப கஷ்டம் தான் இது வழியாக போகிறது. ஸோ இது ஒரு ரூட். அது மாதிரி நான் சொன்னது, யூரோப்பியன் கண்ட்ரிக்குள்ளே போகணும் இல்லீகலாக அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சர்பியா சூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்க வந்து விசா ரிலாக்ஸேஷன் தான் இருக்குது சர்பியா. ஸோ இங்கேருந்து சர்பியா போய் சர்பியாவிலேருந்து பை ரோடு மூலிமா நம்மளால் எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் போக முடியும். ஸோ இதுதான் பாப்புலரான டாங்கி ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது மாதிரி கனடாக்குள்ளே போகவும் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்களாமா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கனடா வந்து ஒரு மினி இந்தியா அப்படின்னு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன் வந்து இந்த மாதிரி இல்லீகலாக அந்த சர்பியாவை யூஸ் பண்ணனால சர்பியாவை ஃபோர்ஸ் பண்ணி உங்களோட விசா ரூலை வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லி இப்போது ரீசெண்டாக சர்பியா வந்து விசா ரூலை மாற்றிட்டாங்க. பர்டிகுலராக இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்கள உள்ள அலோவ் பண்ணாதீங்க, நிறைய செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இப்போது ஃப்ரான்ஸில் கிரவுண்ட் பண்ணப்பட்ட அந்த டாங்கி ஃப்ளைட்டை வந்து ஃப்ரான்ஸ் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரியான சிமிலர் பேட்டர்ன்ஸாக இருக்குது, இதே மாதிரி அவங்கள வந்து ஒரு ஜென்யூன் ட்ராவலராக சொல்கிறாங்க, இதே மாதிரி நிக்காக்ரோ அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஸோ இதில் சேம் பேட்டர்ன் அந்த சஸ்பெக்டில் தான் நாங்கள் வந்து பிளேனை வந்து அங்கே லேண்ட் பண்ண வச்சோம், எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பித்தோம். அதில் சில பேர் உண்மையிலே வந்து இது வந்து ஒரு இல்லீகல் இமிக்ரேஷனுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தெரிய வருது. ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ டேஞ்சரஸான ரூட்ஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணி நீங்கள் போய் ரீச் ஆகிட்டீங்க ஒரு வழியாக அப்படின்னாலும், ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்க காசுக்கு சரியாக இல்லாமல் உங்களால் எவ்வளோ நாள் இருக்க முடியும்? உங்களுக்கு ஜாப் எதுவுமே கிடைக்காது, உங்களுக்கு வந்து மீனியலான ஜாப் கூட கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். ஃபுட் இருக்காது, ஷெல்டர் இருக்காது. ஸோ பிரிட்ஜ் கடையில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் தங்கிக்கணும், உங்களுக்கு சேஃப் இருக்குமா? எதுவுமே இருக்காது. இப்போ லைஃப்பை ரிஸ்க் பண்ணி நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு ட்ராவல் பண்ணுறது முக்கியமாக அப்படிங்கிறத எனக்கு கேட்க தோணுது. இதுதான் டாங்கி ஃப்ளைட் இல்லீகலாக ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்கு போடுது. இது வந்து பெரிய ஒரு லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூ. இது வந்து இப்போது இல்லை, நேற்று இல்லை, பல வருஷங்களாக இந்த மாதிரி மக்கள் வந்து இல்லீகலாக போயிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ guys.